தேனீக்கள் போலோர் இடத்திலிருந்து தீ வைத்தது போல் போர் தொடங்கி உயிரிழந்தது பாதி, உயிர் பிழைத்தது மீதி. கடல் நீரை தாண்டி கண்ணீரை துடைக்க கடும் பசியோடும் உயிர் பயத்தோடும் உயிர் மட்டும் தப்பி கரை வந்து சேர்ந்து கடல் தாண்டி பறந்து வந்த உயிர்களுக்காக இல்லை, தமிழகத்தில் பிறந்து வந்த உயிர்களுக்காக. கரம் கொண்டு தூக்கி கண்ணீரை துடைத்தும் திட்டம் ஒன்று போட்டு வட்டம் ஒன்றுக்குள்ளே வெற்றி தோல்விகளை வெளி வட்டங்களும் காண இல்லை ஒரு திட்டம். பல்லாண்டு ஆகி நல்லாசி இல்லை, நாங்கள் செய்த குற்றம் என்ன? எம் இனம்தான் என்று ஏற்க மறுப்பது ஏன்? குறையொன்றும் இல்லை, தமிழினம்தான் என்று சொல்லி குடியுரிமை தந்தால் போதும். தத்தி தவளும் தமிழ் மண்ணில் தாவி திரிய உரிமை இல்லை. வெற்றி பாதை அத்தனையும் வெட்டியாக வீழ்ந்து கிடக்கு. எட்டி பிடிக்கும் சாதனையும் எல்லை இவ்வளவுதான் என்று முடங்கி கிடக்கு. மரணம் என்றும் மனிதனுக்கு வரணும் என்று விதி இருக்கு. மண்ணுக்குள்ளே போக முன்னே குடியுரிமை ஒன்று தந்தால் என்ன? கட்டி கரும்பாய் வளர்த்தெடுத்து கல்வி முழுமையாய் கற்றுக் கொடுத்து கட்டிடை பணிக்காய் அனுப்புவது. ஈண்டெடுத்த தமிழ் மண்ணில் இன்னும் ஒரு உரிமை இல்லை. பெற்றெடுத்த பிள்ளைதனை பெய்ந்துபடியில் காணும்போது கண்ணீர் வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே உள்ளம் கூடி கதறுகிறோம். துயருடைக்க நினைத்திருந்தும் குடியுரிமை கொடுக்க வேண்டுமென்று கூறியதை கேட்டபோது வாழ்க்கையிலே திருப்பம் என்று திரும்பி கொஞ்சம் பார்க்க முன்னே கலந்து பேசி கண்ணீருக்குள் தள்ளிவிட துவண்டு மனம் போகிறதே. துயரம் இன்னும் தீரவில்லை. தலைத்து வரும் தலைமுறைகள் தலைகுனிந்து நிற்காமல் நினைத்த ஒரு சாதனையை உலகமெல்லாம் தானறிய உரிமை கிடைக்கும் வரை எழுதுகிறேன் வளரும் தலைமுறைக்காக.